ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் திவ்யா. இன்றைக்கி நம்ம ஒரு புக் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக கோயம்புத்தூரில் புக் ஃபேர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போவும் நடந்துட்டு தான் இருக்குது. அதில் நான் புக்ஸ் வாங்கியிருந்தேன். என்னென்ன புக்ஸ் வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். புக்ஸ் என்னென்ன வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2-3 பேர்த்துக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா ஆத்தர் மாணிக் ஆலி புக் எழுதினவங்க. ஏன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டே அங்கே நிறைய சின்னதாக நிறைய பேர்த்து கூட இன்ட்ராக்ட் பண்ணினேன். அதுக்கு சான்ஸ் கிடைச்சிது. அவர் தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார். நிறைய வீடியோஸ் அவர் எடுத்து கொடுத்தாரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் மாணிக் அவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். தென் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப லாங்லேருந்து எங்கள் கூட 1 டே ஃபுல்லாக எல்லா ஸ்டாலையும் பார்த்து நிறைய புக்ஸ் வாங்கி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அந்த ஒரு எஃபர்ட் எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்காக பாரதி, ராஜ் அவங்களுக்கு, கௌரி அண்ணா எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த டைமில். அது மட்டும் இல்லாமல் நிறைய புதிய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க இந்த புக் ஃபேரில். எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். இப்போ என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது எந்த பர்டிகுலர் ஆர்டரில் வாங்கினது நான் சொல்ல, ஜஸ்ட் ரேண்டமாக சொல்கிறேன். வஞ்சமகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இது நாடகங்கள் அந்த கேட்டகரியில் வரும். எழுதினவங்க கு அழகிரிசாமி அவங்க. இவரோட புக் வச்சுருக்கேன், ராஜா வந்திருக்கிறார் அப்படிங்கிறது. அது ஒரு இதில் எஸ்ட்ரா பேசியிருந்தாங்க. அவருடைய ஸ்பீச் கேட்டு அந்த புக் நான் வாங்கினேன். அந்த தீபாவளி பண்டிகை அதை வச்சு வரும். இது நான் தமிழினியில் வாங்கினேன். இந்த புத்தகத்தை பற்றி நான் அவங்க கிட்டே கேட்கும்போது இது நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாலில் இருந்தவங்க சொன்னாங்க. இது என்ன போட்டிருக்காங்க பின்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா, கம்ப ராமாயணம் சூர்பனகை படலத்தின் நாடக வடிவம்தான் வஞ்சமகள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக நாடகங்கள் கேட்டகரியில் நான் ஒரு புக் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புத்தகத்தை வாங்கினேன். நெக்ஸ்ட் இன்றைக்கி நான் போனேன். அதாவது இன்றைக்கி புதன்கிழமை. எந்த ஸ்டால்னா பேங்கோஷ் அப்படின்னு ஒரு ஸ்டால் இருந்துச்சு. அங்கே கந்தர்வன் கதைகள் இந்த புக்கு 200 ருபீஸ்க்கு இன்றைக்கி ஆஃபரில் கொடுத்தாங்க. இன்னையிலேருந்து நெக்ஸ்ட்டு முடிகிற நாள் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி தான் புக் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி கதைகள், சிறுகதைகள் புக்கு ஒரு 3 புக் இருந்துச்சு. கந்தர்வன் கதைகள் ஒன்று, இன்னொன்று கூப்பாரா அவங்களுடைய சிறுகதைகள். இது 400 ருபீஸு, ஆனால் 350 ருபீஸ் போட்டிருக்கு. இது இன்றைக்கி 200 இன்னிலேருந்து கொடுக்குறாங்க. வேணுங்கிறவங்க இந்த 2 புக்கு, இன்னொரு புக்குமே இருந்துச்சு. அந்த புக்குமே அது கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. அவசரமாக போய் பார்த்ததுனால சரி இப்போதைக்கு இது 2 போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். வேணுங்கிறவங்க கூப்பார சிறுகதைகளும் கந்தர்வன் கதைகள் புக்குமே 200 ருபீஸ்க்கு வேங்கோஷாக வாங்கிக்கலாம். அடுத்தது பரிசலில் நான் 2 புக் வாங்கினேன். மயிலை சீனி வெங்கடசாமி அவங்களுடைய நுண்கலைகள். தமிழகத்தில் அந்த கலை கோவில் பற்றியான புத்தகம்னு நினைக்கிறேன். அப்படி தான் பின்னாடி கொடுத்துருந்தாங்க. இவருடைய புக் நான் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினது. அடுத்தது யுகபாரதி அவங்களுடைய மகாபிடாரி அப்படிங்கிற இந்த புத்தகம். இது 120 காதல் கவிதைகள் இருக்கும். நான் இப்போ யுமா வாசுகி கவிதைகள் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ இது ஒரு கொஞ்சம் எடுத்து பார்த்தோம் லாஸ்ட் டைம் போனப்பவே. இது நல்லா இருந்தது. கூட ஒரு நண்பர் ஒருத்தர் கூட வாங்கினாங்க. சரி இந்த புத்தகம் அப்பவே வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் சைடில் கொஞ்சம் டேமேஜ் இருந்ததுனால வாங்கலாம். சரி இந்த தடவை கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதனால் சரி இது வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கினது. அடுத்ததாக தீட்டுப்பறவை அப்படிங்கிற ஒரு திருநங்கை இதிலிருந்து ப்ரெஸ்ஸில் இருந்து வாங்கின புத்தகம். இது கிரேஸ் பானு அப்படிங்கிறவங்க எழுதினாங்க. அக்ஷயா அப்படிங்கிறவங்க அந்த ஸ்டாலில் இருந்தாங்க.
அவங்க ஒர்க் பண்ணுறவங்க. அவங்க வந்து இந்த புத்தகம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று பாரிஸ்னு ஒரு புத்தகம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னொரு புத்தகம் 3மே நல்லாயிருக்கும், கண்டிப்பாக படிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி புதன்கிழமை வந்து நான் போயிருந்தேன் மறுபடியும். இது வந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு வாங்கின புக்கு. போனப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஆத்தர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் பரிசலில் பார்த்துட்டு இருக்கும்போது சொன்னாங்க வந்து. ஆனால் நான் போகணுன்னு நினச்சிட்டே இருந்தேன். கடைசியில் டைம் பார்த்தா ரொம்ப எக்ஸீட் ஆகிடுச்சு எல்லாம் க்ளோஸ் பண்ணுற டைமு. ஸோ அதனால் போய் பார்க்க முடியல. ஆனால் இன்றைக்கி இந்த புத்தகத்தோட ஆத்தர் வந்திருந்துருக்காங்க போல், மிஸ் பண்ணிட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, ஐயோ சொன்னாங்களே போகாமல் வந்துட்டேனே அப்படின்ட்டு. எனிவே ஓகே, நெக்ஸ்ட்டு கலாப்ரியா அவங்களுடைய ஒரு புத்தகம் தூண்டில் மிதவையின் குற்ற உணர்ச்சி. இதுவுமே ஒரு கவிதை புத்தகம்தான். ஆக்சுவலாக இவங்களோட புக்ஸ் நிறையா பக்கம் பார்த்துட்டே இருந்தேன், எங்கேயுமே கிடைக்கல. கடைசியில் டிஸ்கவரியில் தான் எனக்கு இங்கே கிடச்சிது. இவங்களுடைய புத்தகம் ஒன்று படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். இப்போ கோயம்புத்தூர் புத்தக திருவிழாவில் கூட இவங்களுக்கு ஒரு பரிசு வழங்கினாங்க. ஏதோ ஒரு இதுக்காக ஏதோ ஒரு அவார்ட் கொடுத்தாங்க. அது என்ன அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. அவங்களுக்கு கொடுத்தாங்க ரீசெண்டாக. அடுத்தது பாரதி புத்தகாலயமில் எனக்குரிய இடம் எங்கே, மாடசாமி அவர்கள் எழுதின புத்தகம். இது வந்து கல்விசார் அந்த கேட்டகரியில் படிக்கிறதுக்காக இந்த புத்தகம் நான் வாங்கினேன். அங்கே வந்து நான் ஒரு 3 புத்தகம் வாங்கினேன். அந்த புக்கு ஆயிஷா அப்படிங்கிற இந்த புக், ஆயிஷா நடராஜன் அவங்க எழுதின புக்கு. இது வந்து 2 லட்சம் பிரதிகளுக்கு மேல் விற்பனையானது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது நிறைய பேர் ரிவ்யூ பண்ணி நானும் பார்த்துருக்கேன். அடுத்தது வந்து விஷ்ணுபுரம் சரவணன் அவங்க எழுதின ஒற்றை சிறகு ஓவியா அப்படிங்கிற இந்த புக்கு. இப்போ ரீசெண்டாக கூட அவருக்கு அவார்ட் கிடைச்சது இல்லையா, அந்த புத்தகம் தான் இது. அடுத்தது வந்து தஸ்தாவஸ்கியோட சூதாடி அப்படிங்கிற இந்த புத்தகம். இது வந்து யாவரும் பப்ளிகேஷனுக்கு பக்கத்தில் இல்லை ஒரு ஸ்டாலில் தான் வாங்கினேன். 99 ருபீஸ்க்கு. நானும் என் கூட வந்து இன்னொருத்தவங்களும் சேர்ந்து வாங்கின புக்கு. அடுத்தது நான் ரொம்ப மாதமாக ஒரு 10 மாதத்துக்கு மேலேயே இருக்கும், கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வாங்கணும்னு நினச்ச புக்கு, அப்போதும் கடல் பார்த்து கொண்டிருக்கிறது. எஸ்ரா அவங்களுடைய புக்கு. அவரோட சைன் போட்டு வாங்கினது புக்கு. இது வந்து யூடியூப்பில் ஒருத்தங்க வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. அது பார்த்ததுலேருந்து இந்த புக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. எப்போ படிக்க போகிறேன்னு தெரியல, ஆனால் படிக்கணும்னு ஆசையாக இருந்து கண்டிப்பாக இந்த வருஷத்தில் படிச்சிடணும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து மயிலை சி வெங்கடசாமி அவங்களுடைய புத்தகம் வரலாறு. இது வந்து எதிர்வெளியில் வாங்கின புக்கு. அடுத்தது வந்து நான் நற்றினையில் கொஞ்சம் நிறையவே வாங்கினேன். பிரபஞ்சன் அவங்களுடைய ஒரு ஊரில் 2 மனிதர்கள் அப்படிங்கிற புத்தகம். இது வந்து ஒரு சிறுகதை தொகுப்பு தான். இன்ஸ்டாவில் வந்து ரிவ்யூ பண்ணி பார்த்துருக்கேன். இந்த புத்தகம் நல்லா இருக்கணும் நண்பர்கிட்ட சொல்லியிருந்தாங்க. சரி, இந்த புத்தகம் வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். அடுத்தது வந்து மஞ்சள் மகிமை, தோப்பா அவர்களுடையது. இவருடைய அறியப்படாத தமிழகம் வந்து வச்சுருக்கேன், நான் இன்னும் படிக்கலை. சரி, இந்த புத்தகமும் நல்லாயிருக்கும்னு ஒருத்தங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க, கூட வந்த நண்பர் ஒருத்தர். சரி, படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புக் வாங்கினேன். அடுத்தது வந்து தொலைந்து போனவர்கள் அப்படிங்கிற இந்த புக்கு, சா கந்தசாமி அவர்கள் எழுதின புக்கு. இந்த புக்குமே ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரிவ்யூ வாசிச்சிருக்கேன். ஸோ இந்த புத்தகமும் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினது. அடுத்தது ஆல்ஃப்ரெட் ஹிட்சாக் அவங்களுடைய 14வது அறை. இது வந்து துப்பறியும் நாவல் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். மர்மக்கதை த்ரில்லர் வந்து இப்போ கொஞ்சம் நான் அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் இது வந்து தமிழில் மொழிபெயர்த்தவங்க வந்து யூமா வாசுகி. இப்போ யூமா வாசுகியோட கவிதைகள் படிச்சிட்ருக்கேன். கொஞ்சம் நடுவில் கேப் ஆயிடுச்சு, நான் படிச்சிட்ருக்கேன். ஸோ அவங்களுடைய இன்னொரு புக் வந்து படிக்கலாம் அப்படிங்கிறக்காக இது வாங்கினது. அடுத்தது நகுலன் அவங்களுடைய நவீனன் டைரி அப்படிங்கிற இந்த புத்தகம். ஏன் இந்த புத்தகம் அப்படின்னா பின்னாடி இருக்கிற பிளர்பு தாங்க படித்து காமிக்கிறேன். யாருக்கு என் எழுத்து பிடிக்கவில்லை என்பதும் எனக்கு தெரியும். ஒரு சிலருக்கு உடனடியாகவும் காலம் தாழ்த்தியும் பிடிக்கிறது என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் எனக்கு என் எழுத்தை பற்றி பூரண திருப்தி இல்லை. நான் இனி சொல்லப் போவது உனக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். என்னை விட நன்றாக எழுதியவர்கள் இருக்கிறார்கள். நான் அவர்களை படித்திருக்கிறேன். ஆனால் ஒரு கட்டத்திற்கு பிறகு எனக்கு அவர்கள் எழுத்துக்களிலும் பூர்ண திருப்தி ஏற்படுகிறதே இல்லை. சொல்லப்போனால் தமிழிலேயே மிக சிறந்த எழுத்தாளராக கருதப்படும் நல்லசிவன் பிள்ளையின் எழுத்தில் கூட அவருடைய எழுத்தை பற்றி என்னவெல்லாமோ சொல்கிறார்கள். எவ்வளவு நிறைவான அம்சங்கள் இருக்கிறதோ அவ்வளவு குறைபாடுகளும் இருப்பதாகவே படுகிறது. சொல்லப்போனால் பைபிளிலும் மகாபாரதத்திலும் நாம் காணும் ஒரு பிரபஞ்சத்திலிருந்து நாம் இன்று வரை ஒரு இம்மியளவு கூட முன்னேறி விட்டதாக எனக்கு தோன்றவில்லை அப்படின்னு எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிது, அதனாலேயே இந்த புக் வாங்கியிருக்கேன். சரி எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். அடுத்தது வந்து ஒரு ரஷ்யன் கிளாசிக் நாவல் இவான் துர்கனேவ் அப்படிங்கிறவங்க இந்த புத்தகம். தந்தையும் தனையர்களும். இதுவுமே நான் இன்ஸ்டாவில் பார்த்துருக்கேன், நிறைய பேர் படித்து. ஃபேஸ்புக் குரூப்லேயுமே பார்த்துருக்கேன், நிறைய பேர் ரிவ்யூஸை. இந்த புத்தகம் வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினதுக்கு. அடுத்தது வந்து யாவரும்ல நான் ஒரு 3 புக் வாங்கினேன். ஜி முருகன் அவங்க எழுதின மரம் அப்படிங்கிற இந்த புத்தகம். இந்த புத்தகம் வந்து கூட வந்த ஒரு நண்பர் ஒருத்தங்க எதாச்சும் அன்றைக்கி தான் மீட் பண்ணி பேசுகிறோம். அவங்க நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க, நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லி இந்த புத்தகம் வாங்கினேன். படித்து பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது வந்து மரப்பாச்சி சொன்ன ரகசியம். இது ஒரு குழந்தைகள் படிக்கிற ஒரு புத்தகம் தான். சரி ரொம்ப நாளாக இது வாசிக்கணும்னு நினச்சது, ஓகேன்ட்டு. அடுத்தது வாண்டு மாமாவுடைய ஒரு புத்தகம் 100 அப்படிங்கிறது. இந்த புத்தகத்தோட ரைட்டர் வந்து வந்திருந்தாங்க சாட்டர்டே வந்திருந்தாங்க. சண்டேல வந்திருந்தாங்க. அவங்களையுமே மீட் பண்ணி பேசினேன். ரொம்ப கண்டிப்பாக வாசிங்க அப்படின்னு சொல்லி அவங்களுமே சொன்னாங்க, இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கின புத்தகம். அடுத்த வீடியோவில் வந்து நான் காலச்சூரில் வாங்கின புக்ஸும், அது மட்டும் இல்லாமல் என் நண்பர்கள் வந்து சில புத்தகம் பரிசாக வாங்கி கொடுத்த என்னென்ன புக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிறதையுமே சொல்கிறேன். இன்றைக்கி காமிச்ச 2 புத்தகத்தில் கந்தர்வன் கதைகள் இந்த புக்குமே, பூப்பாரோட சிறுகதைகள், இது 2மே என்னோடய ஃப்ரெண்டு தான் வாங்கி கொடுத்தாங்க. இன்னும் சில புத்தகங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்தது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காலச்சூரில் நான் வாங்கின புக்ஸ், அது எல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் என்னென்ன புக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். தேங்க்யூ. நீங்கள் என்னென்ன புக்ஸ் எல்லாம் வாங்குவீங்க, என்னென்ன புக்ஸ் வாங்கலான் இருக்கீங்க இனிமேல் போகிற மாதிரி இருந்தால் அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் சொல்லுங்கள். நான் வந்து எந்த புத்தகத்துக்குமே விலை வந்து சொல்லலை, ஏன்னா இவ்வளோ விலையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைப்பீங்க. யாராவதுக்கு இந்த புத்தகம் எவ்வளோ விலை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். தேங்க்யூ.